ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் வேத விநாயகனை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/7/2025 ஆடி மாதம் 9ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:53 சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மேலும் ஆடி வெள்ளி அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். ஜாதகம் பார்க்கலாம். பெண் வீட்டிற்கு ஜாதகம் கொடுத்து பையனுடைய ஜாதகத்தை வாங்கி கொள்ளலாம். ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் போன்றவற்றை வாங்கலாம். அதேபோல் புது வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் தொடங்க வேண்டிய அற்புதமான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதி காப்பது நல்லது. எந்த விதமான புதிய முயற்சிகளையும் புதிய முடிவுகளையும் இந்த வேளையிலே எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:57 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:48 வரை அமாவாசை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம ராசி தனுசு ராசிக்கு சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஆரஞ்சு நிற உடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகும். பணப்பற்றாக்குறை எல்லாம் தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அருமையான நாள் இது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பணவரவு அதிகரிக்கும். ஆகவே பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள்.
கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். ஆனால் தொழில் விஷயமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே மேற்கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் நேர்முக தேர்வுக்கு சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி வேலை கிடைக்கும் உறுதியாக. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். அவரவருடைய வயதுக்கேற்ப நன்மை நடக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். என்ன நடக்கும்? அதனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மேலும் நீங்கள் தொழில் விஷயமாகவும் குடும்ப விஷயமாகவும் என்ன நினைத்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் நீங்கும். ராமநாமம் சொன்னார். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும்.
உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மகத்தான நாள் இது, சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. ஆகவே வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எச்சரிக்கையோடு இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சந்தான பிராப்தியை வேண்டி காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற அற்புதமான நாள். அதேபோல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே இடமாற்றம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு இடமாற்றம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெறும் வெற்றி கிடைத்து மனமும் உடலும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், மிருகங்களிலேயே மிக அற்புதமான சக்தி வாய்ந்தது, மிகுந்த புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டது யானை. யானைக்கு எல்லா ஆலயங்களிலேயும் இடம் உண்டு. தெய்வத்தை சுமந்து சென்று தெய்வத்துக்குரிய அத்துணை பூஜைகளிலேயும் பங்கேற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இறைவன் யானைக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவன் எதையும் தெரியாமல் செய்வதில்லை. யானை என்பது மிக மிக அற்புத சக்தி கொண்ட ஒரு விலங்கு. மிகுந்த பொறுமையும் மிகுந்த ஞானமும் கொண்டது யானை. யானைக்கு இருக்கின்ற அறிவு மிக அற்புதமானது. தினமும் மூலிகை மற்றும் தாவரங்களை மட்டுமே உண்டு மிருகங்களிலேயே பலமுள்ளதாக திகழ்கின்ற உயிரினம் என்றால் அது யானைதான். தெய்வீக அம்சங்கள் நிறைய பொருந்தியது யானை. உலகிலே வாழ்கின்ற உயிரினங்களிலே 2 நாசித்வாரங்கள் வழியாகவும் ஒரே நேரத்திலே சுவாசிக்கின்ற தன்மை யானைக்கு மட்டுமே உண்டு. மனிதர்களாகிய நமக்கு கூட தினமும் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்முடைய சுவாசமும் ஒரு நாசித்வாரத்திலிருந்து இன்னொரு நாசித்வாரத்திலே மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதனை சீராக்குகின்ற முறையை ஆன்மீக முயற்சிகளுக்கு பயன்படுத்தி அதனை சரகலை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். சரகலை அந்த மூச்சு பயிற்சிக்கு பெயர். பிராணாயாமம், வாசியோகம் போன்றவைகளும் நமது சுவாசத்தை தெய்வீக தன்மைக்கு முன்னேற்றம் அடைய வைக்கின்ற அற்புதமான ஆன்மீக பயிற்சி முறைகள். வாசியோகம் அல்லது பிராணாயாமத்திலே குறிப்பிட்ட நிலையை எட்டியவர்கள் எப்போதும் 2 நாசித்வாரங்கள் வழியாகவும் சுவாசிக்கின்ற திறமையை பெற்று விடுவார்கள். இதற்கு சுழுமுனை வாசியோகம் என்று பெயர். இயற்கையாகவே சுழுமுனை வாசியோகம் உள்ள யானை அதன் தும்பிக்கையை நம்முடைய தலையிலே வைத்து ஆசீர்வாதம் செய்தால் நமக்கு மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்பது ஐதீகம். அதனால்தான் யானை என்பதை ஆலயத்திலே 2 கலக்க வைத்தார்கள். ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு
இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டும். இறை அனுகிரகத்தை பெற்றிருக்கின்ற அந்த யானையினுடைய ஆசீர்வாதம் கிடைத்து அந்த யானையினுடைய மூச்சுக்காற்று அவர்கள் மேல் பட்டு அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய முன்னோர்கள் யானையை ஆலயங்களிலே முக்கியமான ஒரு அங்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு கூட கேரளத்திலே, கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகின்ற கேரளத்திலே எல்லா கோவில்களிலேயும் எல்லா பூஜைகளிலேயும் யானைக்கு முக்கியமான பங்கு உண்டு. குருவாயூர் கோவிலிலே சற்றொப்ப ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை இன்றைக்கும் பெரியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள். அதாவது அங்கே பணியிலே இருந்த அந்த யானை, மாதவன் யானை, இறைவனுக்கு தொண்டாற்ற முடியாத ஒரு நிலை வந்துவிட்டதே தனக்கு என்கின்ற அந்த ஒரு கவலையோடு நாராயணனை பார்த்து கொண்டே இறந்து போனதாக பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அந்த யானை, ஆக யானைக்கு அபரிமிதமான அறிவாற்றல் உண்டு, நல்ல ஒரு அன்பு உண்டு. இப்படி நல்ல உயர்ந்த குணங்கள் எல்லாம் கொண்டு திறம்பட இறை பக்தியோடு இருப்பது யானை. அதனால் இந்த யானையிடம் நாம் கோவிலுக்கு செல்லும்போது யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய உடலிலாகட்டும் நம்முடைய மனதிலாகட்டும் அற்புதமான சக்திகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. எனவே அடுத்த முறை ஏதேனும் பெரிய கோவிலுக்கு செல்லும்போது அங்கு யானை இருந்தால் யானையை பார்த்து யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட ஒரு சில சென்னையிலே, ஒரு சில ஊர்களிலே, தமிழகத்திலே ஒரு சில ஊர்களிலே இந்த ஐயப்ப பூஜை நடைபெறுகின்ற வேளையிலே யானை ஊர்வலமானது நடைபெறுகின்றது. ஆகவே யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது அந்த சாட்சாத் விநாயக பெருமானிடம் வாங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை நமக்கு தரும். எனவே மிருகங்களிலேயே அற்புதமான குணங்கள் கொண்ட அந்த யானையை போற்றுவோம், யானையிடம் ஆசி பெறுவோம். நன்றி, வணக்கம்.